தமிழிலே ஒற்றை எழுத்து சேர்வதன் மூலமாகவும் விலகுவதன் மூலமாகவும் பொருள் வேறுபாடு நிறைய உண்டு. எடுத்துக்காட்டா நம்ம இந்த பதிவிலே ஒவ்வொன்றா பார்க்க இருக்கின்றோம். அதுல எடுத்துக்காட்டா அலைகடல், அலைக்கடல் இரண்டுக்கும் என்ன வேறுபாடு? அலைகடல், அலைகடல் என்பது வினைத்தொகை. அலைந்த கடல், அலைகின்ற கடல், அலையும் கடல் என்று அர்த்தம். ஒரு கடல் அந்த வேலையை செய்து கொண்டிருப்பதாக அர்த்தம் அந்த பொருள். அதுவே அலைக்கடல் என்று கூறினால் அலையை உடைய கடல் என்று பொருள். அப்போ அந்த அலையை உடைய கடல் அப்படின்ற இடத்துல அலைக்கடல் என்பது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. வினைத்தொகையிலே எப்போதும் வல்லினம் மிகாது, இரண்டாம் வேற்றுமையில் தொகையில் மிகாது, இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகையில வல்லினம் மிகும். அப்போ அலைகடல் என்று சொன்னால் அது செயலை செய்யக்கூடிய கடல் என்று அர்த்தம். மூன்று காலமும் அங்கு மறைந்து வருகிறது. அலைக்கடல் என்று சொல்லும் போது அலையை கொண்டிருக்கும் கடல், அலையை உடைய கடல் என்று பொருள் விளங்குகிறது. எனவே அலைகடல் என்பது பொருள் வேறு, அலைக்கடல் என்பது பொருள் வேறு என்பதை புரிந்து கொண்டால் போதும். நன்றி.